ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிரியாணி செய்ய தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தது. சரி பிரியாணி செய்யலை, சரி குழம்பா வச்சிடலான்னு சொல்லிட்டு குழம்பா வச்சாச்சு. சிக்கனை நல்லா 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான சோம்பு சேர்த்துக்கலாம். நான் எப்பவும் பட்டை வகையை சேர்க்கவே மாட்டேன். குழம்புக்கா சரி, கிரேவிக்காக சரி, அது சேர்க்கவே மாட்டேன். பிரியாணிக்கு மட்டும் தான் அது மட்டும் சேர்ப்பேன். இப்போ வந்து சோம்பு மட்டும் தான் எப்பொழுதும் சேர்ப்பேன். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 3 வெங்காயம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கிரேவிக்கெலாம் பெரிய வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை, சரி செய்யலாம்னு பார்த்தா உடம்பு சரியில்லை, அந்த அளவுக்கு செய்ய முடியாது. அதனால் சரி குழம்பாவே வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் குழம்பே வச்சாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். போன வீடியோவில் மட்டன் குழம்பு பார்த்துருப்பீங்க. அந்த மட்டன் சாப்பிடாதனால சிக்கன் குழம்பு வைக்கலான்னு சிக்கன் குழம்பு வச்சேன். இது மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணி இருக்கும் சிக்கன் குழம்பு வைக்கும்போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாடையெல்லாம் நல்லா போகட்டும், எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். என்னோட வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம், அந்தளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போட்டோம். இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதங்கலாம். இதோட உப்பும் சேர்த்துருக்கேன் நான். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். தோல்லாம் உறிஞ்சி தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கணும். கூட சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கெட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்றதே மணி 4 ஆயிடுச்சு. சண்டேலேருந்து சாப்பிட்றதுக்கு 4 மணி ஆகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப லேட்டாக தான் எல்லாம் சமைச்சேன். தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். சூப்பராக தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது மசாலா தான் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போல் 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் 3 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா சளி கொஞ்சம் குறையும், அதனால் கொஞ்சம் காரம் நிறையவே சேர்த்துருக்கேன். வழக்கம் போல் இப்போ ரொம்ப காரமாக சேர்த்துருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க சூப் வாங்கி குடியே சரியாயிருமா. நான் பிடிக்காதது எதுக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஓயாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சூப் வாங்கி குடிங்க சரியாயிரும், சூப் வாங்கி குடிங்க. நான் எதையுமே மட்டனை தவிர நான் மட்டன் சாப்பிடவே மாட்டேன். அதே தான் சொல்லுவாங்க, சூப் வாங்கி கொடுத்தா சரியாயிரும்பாங்க. பிடிக்காத விஷயத்த தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகட்டும். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், சிக்கன் சேர்த்துக்கலாம். இது வந்து பிரியாணிக்குன்னு வாங்கிட்டு வந்தது தான். அதை வந்து நான் சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா பிரியாணி என்னால் செய்ய முடியாது, அதெல்லாம் பிரியாணி செய்யாமல் குழம்பா வச்சிடலான்னு சொல்லிட்டு குழம்பா தான் வச்சுட்டேன். பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணேன். பாதி தான் கட் பண்ணவே இல்லை, அப்படியே போட்டாச்சு. இதே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த
தண்ணிலாம் நல்லா ஊறி வரும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அந்த சிக்கனையும் எண்ணெயிலே பாதி வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. தண்ணி நல்லா ஊறி வரும் நம்ம எண்ணெயிலே வதக்குறதுனால. இது தேங்காய் இல்லாத குழம்பு தான் வைக்க போகிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதில்ல. தேங்காய் இல்லாமே நான் குழம்பு வைக்கிறேன். தேங்காய் இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்காய் இல்லாமல் வச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் குழம்புலாம். கிரேவி மட்டும் அந்த சிக்கனுக்குலாம் கிரேவி இதுக்கெல்லாம் தேங்காய் ஊற்றினாலும் அவ்வளோதுக்காக நல்லா பிடிக்காது எனக்கு. இனிப்பாக இருக்கணும்னு தெரியும். அதெல்லாம் இன்றைக்கி வந்து தேங்காய் ஊற்றாமல் தான் செய்ய போகிறேன். வேலையை வந்து கொஞ்சம் சுருக்கமாக கொஞ்சமாக முடிச்சிடலாம் அப்படின்னு. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற வேணாம், அப்படியே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நீ தேங்காய் அரைச்சி ஊற்றலை. தேங்காய் இல்லாத குழம்பும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் தண்ணி நல்லா ஊறி வருது. நல்லா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டே இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கிண்டி விட்டே இருக்கலாம். நான் எப்போதும் தோல் இல்லாமல் தான் வாங்குவோம். இந்த டைம் தான் தோலோட வாங்கியாச்சு. எவ்வளோ தோல் உரித்து தான் நாங்கள் வாங்குவோம். இந்த டைம் வந்து தோலோடையே வாங்கியாச்சு. எனக்கு தோல் சாப்பிட்றா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா மட்டன் குழம்பும் இருக்குது. இது ஒரு ஆளுக்கு அது ஒரு ஆளுக்கு, அவ்வளோதான் 2 குழம்பு. இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மசாலாலாம் பிரிஞ்சு வரக்கும், நல்லா மசாலாலாம் நல்லா இதாக இருக்கும். அதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இந்த குழம்பு இந்த அளவுக்கு போதும் எனக்கு. அதனால் ஒரு நேரம் அவ்வளோதான், மேக்ஸிமம் ஒரு நேரம் தான் சாப்பிட்ற மாட்டோம் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு போதும். நல்லா மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொதித்து வருது. நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்க்கலாம். உப்பு இல்லைனா போட்டுடலாம், காரம் பத்தலைன்னா இப்போ கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் கிண்டி விட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடினா நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். மணி வேறு 3 மணி ஆகிட்டா, சரியான பசி எனக்கு வேறு. எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. நான் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். அதனால் சரி எழுந்திரிச்சு தான் அதுக்கப்புறம் தான் சமைச்சேன். அதெல்லாம் எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சரியான பசியாக இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சாச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எல்லாம் ரெடி பண்ணினேன். இப்போ ஒரு டைம்னா உப்பு இருக்கான்னு பார்த்தேன். இன்னும் நல்லா கொதிக்கும் போது பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. காரம் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பரவாயில்ல, அப்படியே மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்துச்சு. எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி தழையை அப்படியே மேலே சாரமாட்ட தூவி விட்டு இறக்கி வச்சு சுட சுட சாப்பாடு வடித்தாச்சு. சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்றது தான் அடுத்த வேலை. சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலையே. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் இல்லாத குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது பாருங்கள். கறியெலாம் நல்லா வெந்திருக்கு, பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு என்னான்னு தெரில, குழம்பெல்லாம் பார்த்தா கிண்டி விட்டே இருக்கணும்னு தோணும் பாருங்க. அந்தளவுக்கு நான் வீடியோ எடுக்கும்போது அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எப்போ பார்த்தாலும் குழம்ப கிண்டிகிட்டே தான் இருக்கேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி வச்சு சாப்பாடை போட்டு சாப்பிட வேண்டியது தான் அடுத்த வேலையே. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் இல்லாத குழம்பு. இறக்கி வச்சுட்டு போயிட்டு சாப்பிட வேண்டியதான். சூடாக சாப்பாடும் போட்டாச்சு. சிக்கன் குழம்பும் ரெடியாக இருக்குது பக்கத்தில். பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கலே சாப்பிட்ணும் போல் தோணும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த
செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம காரசாரமாக நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்காமல் சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். செம்ம டேஸ்ட்டு, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.